अस्मद्गुरुभ्यो नमः। श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यम् अच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तरतराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दिगैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रीकुलं प्रणमामि मूर्धा भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्य द्विरदभक्तराद्याः पारषद्याः परश्शतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकदातन्तपोनिधिं காஞ்சி மகாத்மியம் அப்படின்ற ஒரு தலைப்பிலே இந்த காஞ்சி க்ஷேத்திரத்துடைய வைபவங்கள் எல்லாம் பறக்க சொல்லப்பட்டிருக்கிறது பிரம்மாண்ட புராணத்திலே 32 அத்தியாயங்களிலே. அதை நாம் பார்த்து கொண்டு வரோம். அந்த இடத்துல பல ரிஷிகள் நைமிஷாரண்யத்தில் எல்லாம் ஒன்று கூடி சேர்ந்து ஒரு யாகத்தை பண்ணக்கூடிய காலத்தில் அவர்கள் ஓய்வெடுக்கிற காலத்தில் ஒரு சத்விஷயத்தை பேசணும் அப்படின்னு பேசுகிறச்ச அப்போது பிரசங்காத்து பிரஸ்துதமான இந்த காஞ்சியினுடைய வைபவத்தை கேட்கணும் அப்படின்னு ஆசை கொண்டார் ரிஷிகள் எல்லாம். அப்போதான் சூத பௌராணிகர் அங்கு வந்து சேர்ந்தார். வசிஷ்டர் சொல்றார், இந்த சூத பௌராணிகர் தான் நமக்கு காஞ்சியினுடைய மகாத்மத்தை சொல்ல ஒரு சாமர்த்தியம் கொண்டவர், ஆனபடியால் அவர் வாயாலே கேட்போம் அப்படின்னு சூத பௌராணிகரை கேட்க அவர் சொல்றார், நான் புதுசாக சொல்ல அவசியம் இல்லை, இதே கேள்வியை முன்னாடி நாரத பகவானை அம்பரீஷன் கேட்டிருக்கார். அங்கே நாரத பகவான் அம்பரீஷருக்கு என்ன பதில் சொன்னாரோ அதை நான் இப்போ சொல்ல போகிறேன் அப்படின்னு. ரொம்ப ஆச்சரியமாக இங்கே இருக்கிற தீர்த்தங்களுடைய வைபவம் என்ன, இங்கே க்ஷேத்திரத்துடைய வைபவம் என்ன, இங்கே ஏற்கனவே பெருமாள் எப்படி வராகரா வந்து அவதரித்தார், நரசிம்ஹரா வந்து எப்படி ஆவிர்பவிச்சார், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பறக்க பார்த்தோம். இப்பொழுது அந்த பிரம்மா யாகம் பண்ணி எப்படி தேவப்பெருமாளை சாட்சாத்கரித்தான் அப்படின்னு அந்த சரித்திரத்தை சொல்ல ஆரம்பித்திருக்கிறார். பிரம்மாவினுடைய யாக, அதாவது அந்த அஸ்வமேத யாகத்துக்காக அந்த ஒரு யாகசாலை நிர்மாணிக்கப்படுறதோ இல்லையோ அந்த நிர்மாணத்தை இப்போது பறக்க சொல்லுன்னு வர்றார் இந்த 10வது அத்தியாயத்தில். நேற்றைய தினம் அந்த வர்ணனங்கள்லாம் பார்க்க ஆரம்பித்தோம். திரும்பவும் என்ன விஞ்ஞாபிக்கிறேன், இந்த அத்தியாயம் முழுக்க ஒரு வர்ணனம் தான், வேறு ஒன்றும் இருக்காது. இல்லை பெருசாக ஒரு சரித்திர பாகமோ மற்றபடி நீதிகளோ இதெல்லாம் ஒன்றும் இருக்காது. ஆனபடியால் எத்தனை ஸ்லோகங்கள் முன்னே ஓட்டலாமோ அதை சேவிச்சுட்டா போடுறேன். என்ன ஒன்று ஸ்லோகம் அடையவே சேவிக்கணும் அப்படின்றபடியால் சேவிச்சுட்டுருக்கேன். மற்றபடி இந்த யஜ்ஞசாலையெல்லாம் அமைக்கிறச்சே எத்தனை அற்புதமாக எத்தனை உயர்தரமாக அதெல்லாம் அமைச்சிருக்கிறார் அப்படின்ற ஒரு வர்ணம் தான் இது பெருசாக வளர்ப்போகிறது. அதில் நேற்றுக்கு நம்ம பார்த்த வரைக்கும் அந்த ஹஸ்தி மலை இருக்கிறது, அந்த ஹஸ்தி மலைக்கு அடிவாரத்திலேயே அந்த பெரிய ஒரு வேதிக்கை நிர்மாணம் ஆகிடுது, உத்தரவேதின்னு பேருதுக்கு. அந்த உத்தரவேதி நிர்மாணம் ஆகிடுது. அங்கே தான் இனிமேல் யாகம் பண்ணவே போகிறா. அதுக்கு சுற்றி அந்த ஹஸ்தி மலையை சுற்றி தோராயமாக ஒரு 10 கிலோமீட்டர் அளவுக்கு ஒரு யாகசாலை நிர்மாணம் ஆகிடுது. இந்த மாதிரி நிர்மாணமாக இருக்கிற யாகசாலையில் என்னெல்லாம் இருக்கிறது அப்படின்னு மேலே காட்ட போகிறார். முக்தா வைடூர சஞ்சன்னைஹி காஞ்சனைர் துவாரதோரணைஹி நிர்வியூஹைர் ரத்னவிகிருத்தைர் மகாமிருக கணைரபி. எல்லா இடத்துலையும் நல்ல ரத்னங்களாலே அந்த அதாவது சுற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. முத்துக்கள் வைடூரியங்கள் இதெல்லாம் இந்த துவாரதோரணங்களில் இருக்கிறது. அதே மாதிரி எத்தனை விதமான ஸ்பட்டிகங்களோ மற்றும் உண்டான இந்த செங்கல், அந்த அதனால் ஆன செங்கல் எல்லாம் கொண்டு இந்த மொத்தம் அந்த நிலங்கள் எல்லாம் பண்ணி வச்சிருக்கா. அதே மாதிரி விருக்ஷேஷ்ட காஞ்சனைர் திவ்யைஹி சர்வத சமலங்கிருதாக திவ்யைர் மால்யை சுகந்தைஷ்ட தூபைர் அகருகந்திபிஹி திவ்யாம்பரைர் ஆபரணைஹி திவ்யஸ்ரகனுலேபனைஹி சம்பன்னா சர்வ காமைஷ்ட கல்மாஷி பசுபிர்விரதா அப்படின்னு எத்தனை விதமான விருட்சங்கள் மரங்கள் எல்லாம் அங்கே சுற்றி இருந்தது, எத்தனை வாசனா திரவியங்கள் கொண்ட மரங்கள் எல்லாம் இருந்தது அப்படின்றதெல்லாம் சொல்கிறா. காமதேனுஸ்ததாபியேத்ய தஸ்மின் யஜ்ஞே த்விஜன்மனாம் திருப்தியர்த்தம் அன்னான்யஸ்ருஜத் மிருஷ்டானி குணவந்திச்ச. அந்த இடத்துல அந்த யாகத்தை ஆரம்பித்த உடனே இப்போது நாம் எங்கே இருக்கிறோன்னு மறந்து போயிடக்கூடாது. அந்த பிரம்மா
அந்த குதிரையை அனுப்பிச்சிருக்கார். ஒரு சித்திரை மாதம் திங்கட்கிழமை பௌர்ணமி இந்த நன்னாளில் அவர் அந்த குதிரை அனுப்பிச்சிருக்கார். அதுக்கு பின்னாடி தேவதைகள் எல்லாம் போயிட்டா, இந்திரன் போயிட்டான், ரிஷிகள் எல்லாம் போயிருக்கார். இங்கே சில ரிஷிகள் எல்லாம் இருக்கார். இங்கே பிரம்மா ஜபம் பண்ணி உட்காண்டிருக்கார். இந்த மாதிரி உட்காண்டிருக்காச்சே இங்கே இருக்கிறவாளுக்கெல்லாம் அன்னசந்தர்ப்பணம் ஆகணும் இல்லையோ. ஆனபடியாலே காமதேனுவை கூப்பிட்டார். யாருக்கு என்னென்ன வேணுமோ அந்த மாதிரி எல்லாம் படைச்சு நீ உணவளிக்க வேண்டியது அப்படின்னு சொன்ன உடனே அது அவர்களுக்கு என்ன திருப்தியோ அத்தனை விதமான விஷயங்களையும் படிச்சுடுத்து. திருப்தியர்த்தம் அன்னான் அசிருஜது மிருஷ்ட அசிருஜன் மிருஷ்டானி குணவந்திச்ச சூபான் உச்சாபச்சான் பக்ஷியான் லேஹியான் பேஷியான்ஷ சர்வசா. எத்தனை அதாவது சாப்பிட்றச்சவே பல விதமான சாப்பிட்ற பொருள்கள் இருக்குது. கடித்து சாப்பிட்றது, நக்கி சாப்பிட்றது, அதை குடிக்கிறது, அந்த மாதிரி பல விதமாக இருக்கிறது. அந்த மாதிரியாக இருக்கிற எல்லாத்தையும் அது படிச்சு கொடுத்து. ததிகுல்யாம் பயோகுல்யாம் घृतकुल्यां मधूनि च लाजाश्चैव स्रजस्तत्र यस्य यस्य यथेप्सितं. யார் இங்கே கீழே வச்சுருங்க யாருக்கு அங்கே வச்சுருங்க. யாருக்கு என்ன வேணுமோ, அதாவது தயிரா, பாலா, நெய்யா அல்லது தேனா, லாஜம், இதெல்லாம் இந்த மாதிரி எது யார் யாருக்கு எப்படி வேணுமோ எல்லாத்தையும் தான் படைக்க ஆரம்பிச்சுடுத்து. புஞ்சதே கோட்டிஷஸ்தத்ர பிராமணா ஹியனிஷம் நிருப தத்ர தாருமயா யூபாக காஞ்சனாலங்கிருதா சுபாக. இந்த மாதிரி கோட்டி கோட்டி கணக்கில் ஜனங்கள் எல்லாம் வந்து அங்கே சாப்பிட்டார்கள். அந்த மாதிரி இருக்கிற அந்த யாகத்திலே தத்ர தாருமயா யூபாக காஞ்சனாலங்கிருதா சுபாக ஏகவிம்சதி சங்கியாக்காக 32 கிஷ்கு உச்சிரிதாக. அதாவது அந்த இடத்துல 21 யூபங்கள் நடப்பட்டது. அந்த யூபங்கள் அப்படின்னா ஒரு யாகம் பண்ணணும்னாலே அந்த யூபஸ்தம்பத்தை நட்டு அதுக்கு தான் பசுவை கட்டி வைப்பா. அதுக்கு தான் யூபம் அப்படின்னு பேர். அந்த யூபங்கள் 21 கட்டப்பட்டது. அந்த 21 யூபங்களும் நல்ல அதாவது மரத்தால் ஆக்கி அதுக்கு காஞ்சனாலங்கிருதா சுபாக அப்படின்னு அது மேலே நல்ல இந்த பொன்னால அலங்காரங்கள் எல்லாம் பண்ணி அந்த மாதிரி 21 சங்கையில் அந்த யூபங்கள்லாம் கட்டப்பட்டது. வியஸ்தபாகு பரிகிராஹியாக காரிதாக சாஸ்திரதக்கிரமாத்து. இந்த மாதிரி இந்த எந்தெந்த இடங்கள் அது வைக்கப்படணுமோ சாஸ்திரத்தில் எப்படி சொல்லியிருக்கிறதோ அந்த மாதிரி அந்த யூபங்கள்லாம் நடப்பட்டது. அதுக்கப்புறம் மத்தியஸ்யாக ஸ்தாபிதம் துவேகா பிரதானஸ்து துரகாஸ்ரயா. இந்த 21ல் 20 சுற்றி நடப்பட்டது. நடுவில் 1, அந்த நடுவில் இருக்கிற ஒன்றுக்கு தான் அந்த முக்கியமான அந்த குதிரையை கட்டுவா. அந்த மாதிரி அந்த யூபம் நடப்பட்டது. வாசோபிர் பூஷிதா சர்வே கந்தை ஸ்ரக்பிர் அலங்கிருதாக விரேஜுஸ் தத்திர யூபாஸ்தே சப்தர்சி இவாம்பரே. ரொம்ப ஆச்சரியமாக அந்த யூபங்களுக்கு வஸ்திரங்களால் அலங்காரம் பண்ணி அதுக்கு கந்தம், தூபம், தீபம் எல்லாம் காட்டி எல்லாம் நிறுத்திருக்கிறத பார்த்தா, தள்ளி நின்று பார்த்தா ஏதோ ருஷிகளை நின்ன மாதிரி இருந்தால் அந்த யூபங்கள் எல்லாம் அத்தனை ஆச்சரியமாக அதுக்கு அலங்காரங்கள் எல்லாம் பண்ணி வச்சிருந்தா. ஏவம் புரீஞ்ச சாலாஞ்ச யூபாச்சைவாத வேதிக்காக ததைவ சர்வசம்பாரான் நிர்மமே மனசாஸ்வயம். இந்த மாதிரி ஒரு ஊரை நிர்மாணம் பண்ணினார். அதே மாதிரி இந்த யஜ்ஞசாலையை நிர்மாணம் பண்ணினார். யூபங்கள் எல்லாம் நட்டார். இந்த வேதிக்கைகளெல்லாம் நிர்மாணம் பண்ணினார். இதெல்லாம் அதுக்கு வேண்டிய சம்பாரங்கள் எல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டார். இதெல்லாம் யார் பண்ணிருக்கார்? விஸ்வகர்மா. இது தேவதச்சன். முன்னாடியே அது சொல்லப்பட்டிருக்கிறது, மறக்கக்கூடாது. அது தேவதச்சன் எல்லாம் பண்ணி மனசாஸ்வயம் மனசாலே இது சங்கல்பிச்ச மாத்திரத்தை இதெல்லாம் படைச்சுட்டார். யதோக்தம் பிரம்மணா பூர்வம் கிருத்வா தத் திரிகுணம் ததா. அப்போ பிரம்மா எப்படி சொன்னாரோ அதுக்கு 3 மடங்கு பண்ணி முடிச்சுட்டார். பிரம்மா ஏதோ பண்ணு அப்படின்னா இவர் அந்த பிரம்மா சொன்னதுக்கு 3 மடங்கு அதிகமாகவே பண்ணி முடிச்சுட்டார். வியஜிக்ஞபத் விஸ்வகர்மா தத்ஸ்வகர்ம ஸ்வயம்புவம். இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு போய் பிரம்மா இடத்துல தான் விஞ்ஞாபனம் பண்ணுறார். சுவாமின்னு இந்த மாதிரி நான் நீர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன், யஜ்ஞசாலையில் இப்படி நிர்மாணம் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே தத ஸ்வயம்பூர் பகவான் திருஷ்டுவா தத் கர்மச்சாக்கிலம் புரீம் சாலாஞ்ச சம்பிரேக்ஷா துதோஷாத்தியந்த அப்ஜபூஹு. பார்த்தார் இந்த மாதிரி இந்த பிள்ளை பண்ணியிருக்கிறது விஸ்வகர்மா இதெல்லாம் பண்ணியிருக்காருன்னு பார்த்த உடனே அவ்வளோ ஆனந்த பிரம்மாவுக்கு. பரவாயில்ல, நான் பண்ணுற யாகத்துக்கு இத்தனை ஆசை கொண்டு இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கேன், ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அவர் சந்தோஷப்பட்டார். துஷ்ட புரோவாச்ச வச்சனம் விஸ்வகர்மான வீக்ஷசா இயம் காஞ்சீதி விக்ஷாதாபுரி பவத்து நாமதா. அவர் பார்த்து அந்த காலத்தில் அந்த நிர்மாணிக்கப்பட்ட அந்த ஊரை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இதுக்கு காஞ்சி அப்படின்னு பேர் இருக்கட்டும் அப்படின்னு அவர் பேர் சாத்துறார்.
இயம் காஞ்சி இது விக்யாதாபுரி பவத்து நாமதா அத்ய பிரவிருத்தி லோகேஷு போக மோட்ச பிரதாகினி. நமக்கு போகம் வேணும்னாலையும் இங்கே வரணும். ஜனங்கள் இந்த லோகத்தில் போகத்தை அனுபவிக்கணும்னாலையும் இங்கே வந்து கேட்கணும். மோட்சம் வேணும்னாலையும் இங்கே வந்து பிரார்த்திக்கலாம். அந்த மாதிரி போகத்துக்கும் மோட்சத்துக்கும் ஒரு ஊராக இது இருக்கட்டும் அப்படின்னு காட்டுறார். ஸ்மரணாத்து சர்வ பாபக்னி நாம் பூதலவாசினாம். தன்னுடைய ஸ்மரண மாத்திரத்தால் எங்கே இருந்தாலும் காஞ்சி காஞ்சின்னு ஸ்மரண பண்ணாலேயே எல்லா பாவங்களும் போயிடுறது அப்படின்னு சொல்லி இத்யுக்தா வச்சனம் தாத்தா பிரம்மர்ஷிகண சஞ்யுதா அஸ்வமேதஸ்ய யஜ்ஞஸ்ய தீக்ஷாம் கர்த்தும் ஏஷா. இந்த மாதிரி சொல்லிட்டு இனிமே யஜ்ஞத்துக்கு தீட்சிதம் ஆவோம் அப்படின்னு தீட்சை கட்டுட்டு தான் அந்த யஜ்ஞத்துக்கு ஆரம்பிச்சார். தத்ர தேவர்ஷி கந்தர்வாக பிதர சகச்சாரணைஹி நாகா வித்யாதரா யக்ஷா தானவா பதகா அபி அசுரா ராட்சசை சார்த்தம் சமாஜக்முஷ்ட சர்வசா. அந்த யஜ்ஞம் ஆரம்பித்த உடனே யாரெல்லாம் வந்தார்கள் அப்படின்னா அதை சொல்கிறது தேவர்கள், கந்தர்வர்கள், ரிஷிகள், பித்ருக்கள், அந்த பித்திருக்களோட சகச்சாரிகள், அதாவது பித்திருக்களோட கூட வர்றவர்கள், நாகங்கள், வித்யாதரர்கள், யக்ஷர்கள், தானவர்கள், பக்ஷிகள், அசுரர்கள், ராட்சசர்கள், அந்த ராட்சசர்கள் அவர்களுடைய கூட்டங்களோட இந்த மாதிரி எல்லாரும் வந்து சேர்ந்துட்டா. ததைவாப்சரசாம் சங்கா குஹ்யகானாம் கணேசா ஆஜக்மு சர்வலோகேபியோ திரஷ்டும் பைத்தாமகம் முகம். எத்தனை கந்தர்வர்களோ எத்தனை அப்சரசுக்களோ எல்லாரும் வந்துட்டா. அவளோட கூடி இருக்கிறவள் எல்லாரும் சேர்த்து அழிச்சு வந்துட்டா. எல்லாரும் வந்தா இந்த பிரம்மா பண்ற யாகத்தை சேவிக்கணும் அப்படின்னு நமக்கு தோணும். ஒரு யாகம் பண்றதுக்கு இந்த பெருமை என்ன? இது சாமானியப்பட்ட யாகம் இல்லை. சாட்சாத்தா பெருமாள் வரக்கூடிய யாகம். பெருமாள் ஆவிர்பவிக்கணும்னா அவருக்கு வேண்டிய அலங்காரங்கள் எல்லாம் பண்ணி அது வேண்டிய சம்பாரங்கள் எல்லாம் கொண்டு சேர்த்தா தானே. ஆனபடியால இந்த வைபவம். சாமானியமான அஸ்வமேதத்துக்கு இதெல்லாம் அவசியம் இந்த அளவுக்கு எல்லாம் பண்றதில்லை. அதை காட்டுறதுங்க. ததைவ மானுஷா சர்வே பிராமணாக க்ஷத்ரியாபிஷா சூத்ராச்சேவ சமாஜக்முர் ஏ ஸ்திதா தரணிதலே. மொத்த லோகங்கள்ல இருக்கிற எல்லாரும் வந்துட்டா. இந்த லோகத்தில் இருக்கிற பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்ரர்கள் ஒத்தர விட்டு வைக்கல எல்லா மனுஷாலும் வந்துட்டா. இந்த மாதிரி வந்திருக்கு காலத்தில். தத சம்வத்சரஸ்ய அந்தே சுப நக்ஷத்திர சயுதே திவசே சகித பத்னியா சாவித்ரியா கமலாசனா. இந்த மாதிரி ஒரு வருஷம் போச்சு. ஒரு வருஷம் ஆன உடனே தீட்சை யாகத்தை ஆரம்பிச்சு விட்டார். எப்படி ஆரம்பிச்சார்னா பக்கத்தில் இருந்த பத்னி சாவித்ரின்னு பேர். பிரம்மாவுக்கு ஒரு பத்னி சாவித்ரி, ஒரு பத்னி சரஸ்வதி. அந்த சரஸ்வதி வரல, சாவித்ரின்றவ பக்கத்தில் இருந்தா. அந்த சாவித்ரியை வச்சு யாகத்தை ஆரம்பிச்சு விட்டார். அதை சொல்ற திவசே சகித பத்னியா சாவித்ரியா கமலாசனா விவேஷ தீக்ஷாம் பிரயதா தெக்வா வாணிம் அநாகதாம். சரஸ்வதி வரல இல்லையோ கவலையே படல. இன்னொரு பத்னி இருக்கா, அவளையும் பக்கத்தில் உட்காத்திக்கணும். இனிமே இல்லை, இவள் வராமல் போனால் மேலே வம்பு தான் வர போகிறது. எதை பற்றி கவலைப்படல. ஒருத்தி இருக்கா, நான் ஆரம்பிச்சுட்டார். அதை காட்டுறாரு இங்கே. வாணிம் அநாகதாம் ததா பிரம்மர்ஷய சர்வே கர்ம குர்வந்தி சாத்வரே தத்தாத்வர்யூர் வசிஷ்டோ பூத் ஹோதா பூத் அங்கீரா நிருபா. இந்த மாதிரி யஜ்ஞம் ஆரம்பித்த உடனே, யாகம் பண்ண ஆரம்பித்த உடனே அதில் பல ரித்விக்குகள் எல்லாம் உட்கார்ந்து யாகம் பண்ணுவாள். அதில் அவளுக்கு பேர்கள் உண்டு, ரோல் அப்படின்னு சொல்கிறாள் இல்லையா. அந்தந்த இடங்கள், ஸ்தானங்கள் உண்டு. ஒருத்தருக்கு ஹோதான் பேர், இன்னொருத்தருக்கு உத்காதான் பேர், அத்வர்யு அப்படின்னு பேர், யஜமானன்னு பேர். இந்த மாதிரி பல பேரெல்லாம் சேர்ந்து தான் ஒரு யாகத்தை பண்ணுவாள். அந்த மாதிரி யாரெல்லாம் இந்த ஸ்தானத்துக்கு உட்கார்ந்தா அப்படின்னா யஜமானன் பிரம்மா, அவர் நேராக யஜமானன் தானே ஹோமம் பண்ணுறவர். அதை தவிர அத்வர்யு ஸ்தானத்தில் வசிஷ்டர் உட்கார்ந்துட்டார். ஹோதாவாக அங்கிரஸ் அப்படின்ற ரிஷி உட்கார்ந்தார். அபூத் மரீச்சி உத்காத்தா, மரீச்சின்றவர் உத்காத்தாவானார். பிரம்மா பிருகுர் அபூத் கிரதோ, பிரம்மாவே உட்கார்ந்தார். பிருகு தன்னுடைய பிள்ளையான பிருகு, அவ ரெண்டு பேர் உட்கார்ந்து ஹோதாக்களா, அதாவது இந்த ஸ்வகாரங்களை சேர்க்கவாளா உட்கார்ந்துட்டா. கிரதோ அத்ரிஹி புலஸ்தியா புலஹ கண்வோதக்ஷ காஷ்யப ப்ரஹஸ்பதி கிரதுக்காவிய சம்வர்த்தோசித ஏவச்ச அப்படின்னு அத்ரி, புலஸ்தியர், புலஹர், கண்வர், தக்ஷர், காஷ்யபர், ப்ரஹஸ்பதி, கிரது, காவ்யர், சம்வர்த்தர், அசிதர், அப்படி ஜமதக்னி, பரத்வாஜர், வாமதேவர், கௌதமர், சுயக்னர், ஜாபாலி, இந்த மாதிரி எத்தனை பேர் ரிஷிகளோ இவெல்லாம் ரிஷிகள். இவெல்லாம் என்ன பண்ணா ஏச்சானிய திஜபுங்கமாக தத்தத் குருவந்தி கர்மாணி சாஸ்திரத்தை கருத்து சத்தமே. அவர்களுக்கு என்ன காரியங்கள் கொடுக்கப்பட்டதோ, பிரம்மா நீ இதை பண்ணு, அதை பண்ணு, இந்த திரவியம் சேர்க்கணும், அந்த காரியம் பண்ணணும்னு ஏதோ கொடுத்திருக்காளே, ஒருத்தரும் கொஞ்சம் கூட செலிக்காம அந்த காரியங்களை நன்னா பண்ணார்கள். ப்ரஹஸ்பதி கிரதுக்காவியா சம்வர்த்தோசித ஏவச்சா ஜமதக்திர் பாரத்வாஜோ வாமதேவோத கௌதமः சுயக்ஞஸ்சைவ ஜாபாலிர் ஏச்சானிய திஜபுங்கமாக தத்தத் குர்வந்தி கர்மாணி சாஸ்திரத்தை கருத்து சத்தமே. த்விஜானாம் போஜனே சம்யக் ததான்ன பரிவேஷணே யமோபூத் ஸ்வகணை சார்த்தம் சமாஜ்ஞப்தா ஸ்வயம்புவா. இதுக்கு மேலே தேவதைகள் எல்லாம் நியமிக்கப்பட்டா. நீங்களெல்லாம் இந்த காரியங்கள் பண்ணும்போது
அதில் முதல்ல ஆரம்பிக்கிறார், வந்தவர்களுக்கெல்லாம் அன்னத்தை கொடுக்கணுமோ இல்லையோ. யாரை விசாரினா யமனை உட்காத்தினாராம். யம தர்மராஜாவை தன்னுடைய பரிவாரத்துடனே யம பட்டர்களுடனே உட்காத்தி, நீ வந்தவர்களுக்கெல்லாம் உணவழி அப்படின்னாராம். கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்குறதவல்ல, என்ன எத்தனை சந்தோஷமாக சாப்பிட்ருப்பா அப்படின்னு யோசனை பண்ணல. அப்படியெல்லாம் இல்லை, அவன் சந்தோஷமாக தான் சாச்சிருப்பா. அதை காட்டுறதுக்கு யமோபூத் ஸ்வகணை சார்த்தம் சமாக்னப்த ஸ்வயம்புவா சந்தனானாஞ்ச புஷ்பானாம் சுகந்தானாம் ஸ்ரஜாம்பிகே வருண ஸ்வகணை சார்த்தம் அபூத் தத்ர கிருத்துத்தமே. இந்த சந்தனங்கள் கொடுக்கணும், ஹாரங்கள் எல்லாம் கொடுக்கணும், இந்த சுகந்த திரவியங்கள் எல்லாம் கொடுக்கணும்னா வருணன் அவனுடைய கணங்களோட கூடி அந்த காரியத்தை பார்க்க ஆரம்பிச்சுட்டார். ரத்னானாம் காஞ்சனானாஞ்ச ரஜதானாஞ்ச வாசசம் வியே குபேரஸ்தத்ராபூத் ஆக்னையா பிரமேஷ்டினா. எத்தனை வஸ்திரங்கள், ஆபரணங்கள், தங்கம், இந்த வெள்ளி, இந்த மாதிரியான விவகாரங்களை எல்லாம் பார்த்துக்கிறதுக்கு குபேரனை உட்காந்துட்டார் பிரம்மா. நீ பார்த்துக்கோ. இது ஒரு வீடு கல்யாணம் அப்படின்னா நீ இந்த காரியத்தை பாரு, நீ இந்த காரியத்தை பாரு அப்படின்னு சொல்ற மாதிரி இவர் இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் பார்த்து வச்சிருக்கார். வியே குபேரஸ்தத்ரா பூது ஆக்னையா பரமேஷ்டிதா வாயுஷ ஸ்வகணைர்யுக்தः சாமரே விஜனைரபி சிஷேவே பிராமணாஸ்தத்ர புஞ்சத ஸ்வனிஷம்மகே. வாயு பகவான் பார்த்தார், நான் ஒரு காரியம் பண்ணணுமே அப்படின்னா பிரம்மா சொன்னார், நீ தான் ஏசி, இங்கே உட்காந்து நீ காற்று வீசிண்டே உட்காந்துருக்கணும். இந்த ஊரே ஏசி இல்லாமல் இந்த ஊரில் வாழ முடியாதா இல்லையோ. ஆனபடியால் சாப்பிட்ற காலத்தில் கொஞ்சம் ஃபேன் போடு, ஏசி போடு அப்படின்னு கேட்பா. நீ தான் நல்லா வீசிண்டே இருந்தான். நான் ஒருத்தன் இல்லை, என்னுடைய கணங்களோட சேர்ந்து எல்லாரும் வீசுவோம் அப்படின்னு அவன் எல்லாம் வீச ஆரம்பிச்சுக்கா. சிஷேவே பிராமணா சத்திர பூஞ்சத அனிஷம்மகே ஈசானாஷ்ட கிருதோக்காரிய பசூனா சமிதானம் அபிவி ஆசீத் ஆனயனே தத்திர ரித்விஜாம் உபசேவனே. ரித்விக்குகளெல்லாம் அங்கங்கே உட்காந்து அவர்களுக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாம் கொடுக்கறது, அதே மாதிரி சமித்துக்கள் எல்லாம் கொண்டு வரணும், அந்த சுற்றி இருக்கிற அந்த பசுக்கள் எல்லாம் பார்த்துக்கணும். இந்த மாதிரியான காரியங்களுக்கெல்லாம் பசுபத்தின்னு பெயர் பெற்றவரான இந்த ஈசன் சிவன் பரமசிவனார் அவரை நியமிச்சுட்டார். அவர் அந்த வேலையை ஏற்றுண்டார். அது மேலே ஹவீம்ஷி ஸ்ரபயன் அக்னிம் தூபைச்சாகரு கந்திபிகி தீபை சபாம் அலங்குர்வன்னே ஆசீத் ஸ்வகண சயுதா. அக்னி பார்த்தார். அக்னி பார்த்து எனக்கு என்ன போர்ட்ஃபோலியோன்னா இங்கே இருக்கிற எலக்ட்ரிக் லேம்ப் எல்லாம் என்னதுன்னு தர்றது. அங்கே உட்காந்து இருக்கிற இடங்களெல்லாம் நன்னா சோபாயமானமாக அதுக்கு தீபங்கள் எல்லாம் ஏற்றி வைக்கிறது, நன்னா வாசனையோட தீபங்கள். அன்றைக்கே டெக்னாலஜி, இன்றைக்கெல்லாம் நம்ம தீபம் எண்ணெய்னா வாசனையோட இருக்கிற எண்ணெய் வந்துருக்கு பாருங்க. இது இப்போ புதுசு இல்லை, அன்றைக்கே அக்னி இந்த காரியத்தை பார்த்துருக்கார். அந்த மாதிரி தீபங்கள், அதுக்கு வேண்டிய அலங்காரங்கள் இதெல்லாம் தான் ஏற்றுட்டார். பௌலஸ்தியோ நைருத்தாச்சாசீத்து ஸ்வயூதைர் அபிசம்ருதா ரத்னச்சித்ரேஷு பீட்டேஷு விப்ராணாம் உபவேஷனே. புலஸ்தியருடைய பிள்ளை அந்த பௌலஸ்தியர் அப்படின்ற அந்த நிறுத்தி அவர் என்ன ஏற்றுண்டார்னா, இந்த நிறுத்தி யார் சுவாமின்னா அஷ்டதிக்பாலகர்களில் ஒருவர். இந்த நிறுத்தி என்ன ஏற்றுண்டார்னா வர்றவாழ்களில் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அந்த 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 விஷயத்தில் தான் ஏற்றுண்டார். ரத்னச்சித்ரேஷு பீட்டேஷு விப்ராணம் உபவேசனே இந்திர சர்வேஷு காரியேஷு சர்வேஷாம் உபவீக்ஷகா. இந்திரன் பார்த்தார், நான் என்ன பண்ணுறதுன்னா எல்லாருக்கும் நான் அட்மினிஸ்ட்ரேட்டர், நான் அதாவது மேனேஜர், எல்லாரையும் அவ பண்ணுற வேலையை ஒழுங்காக பண்ணுறாளான்னு பார்த்துக்கிறவன். அந்த மாதிரி சர்வேஷாம் உபவீக்ஷகா வசுபிஸ் சஹிதஸ்தத்ர விஜச்சார சமந்ததா. தன்னுடைய வசுக்களோட கூடி 8 வசுக்கள் இருக்கா, தன்னுடைய பரிச்சரர்கள் அவர்களோட கூடி இந்த காரியத்தை பார்த்தார். சூர்யா சந்திரமசௌச்சோபௌ திவ்யசாமர தாரிணோ பிரம்மாணம் உபதஸ்தாத்தே பார்ஸ்வயோர் உபயோரப்பி. சூரிய சந்திரர்கள் பார்த்தா அவ 2 பேரும் வேற எங்கேயும் வேற எந்த காரியத்தை ஒத்துக்கல, நேராக பிரம்மா பக்கத்தில் நின்னார். 2 பேரும் சாமரத்தை பிடிச்சிருந்தார். பிரம்மா வீச ஆரம்பிச்சார். ஏன்னா அவர் அதாவது யக்னகுண்டத்துக்கு முன்னாடி உட்காந்துருக்கிறச்சே அந்த வெப்பம் அப்படி இருக்கிறது இல்லையோ, ஆறுபடியில் அவருக்கு சாமர வீச ஆரம்பிச்சுட்டார். வசவோ மனவசித்தாக விஸ்வேதேவாஸ்ததாஸ்வினோ தேவர்ஷி பித்ரி கந்தர்வாக பிரமோதம் பிராபுருத்தமம். எத்தனை வசுக்களோ, எத்தனை மனுக்களோ, எத்தனை சித்தர்களோ, எத்தனை விஸ்வதேவர்களோ, எத்தனை 2 பேர் அஸ்வினி தேவதைகள், தேவர்கள், ரிஷிகள், பித்ருக்கள், கந்தர்வர்கள் எல்லாரும் இங்கே மாதிரி வந்து சேர்ந்து கலந்து இந்த யாகத்தில் தாங்கள் கலந்தபடியாலே ரொம்ப ஆனந்தத்தை அடைஞ்சார். பிராபுருத்தமம் தத்திர காயந்தி கந்தர்வா நிருத்தியந்தியாப் சரசாங்கனாக தாளஸ்வஸ்திக வாணிபி மிருதங்கை ஆகத்தை முகு. இப்போது ஒரு ரிசப்ஷன் அப்படின்னு இருந்தாலே பக்கத்தில் ஒரு ஆர்கெஸ்ட்ரா அப்படின்னு சொல்கிறா பாருங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணுமோ இல்லையோ. இப்போ இத்தனை பேர் வந்திருக்கா, வருஷத்துக்கு நடக்கிறது, எத்தனையோ வருஷங்களுக்கு நடக்கிறது, அவளுக்கெல்லாம் வந்தவாழ்க்கெல்லாம் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் வேணுமோ இல்லையோ. கந்தர்வர்களெல்லாம் உட்காந்தா பாட ஆரம்பிச்சுட்டா, அப்சரசுகளில் உட்காந்து நாட்டியம் ஆட ஆரம்பிச்சுட்டா. இந்த மாதிரி எத்தனை வாத்தியங்களோ அந்த கோஷங்களோ எல்லாத்தையும் வச்சு, தாளங்கள் வாத்தியங்கள் எல்லாத்தையும் வச்சு தாங்கள் பாட ஆரம்பிச்சுட்டா. நிஸ்ருதோ மதுர சப்தா ஷூயதே தர சம்சதி.
அந்த சம்சத்திலே அந்த மொத்த அந்த சபையிலேயே ரொம்ப ஆச்சரியமான சங்கீதங்கள் எல்லாம் முழங்கித்து. ऋचांच यजुषांचैव साम्नामपि विशेषतः शब्द पापहरः पुण्यो रोदसी अन्वनादयत्. இருக்கவே இருக்கு ரிஷிகள் இப்போதான் பட்டியலிட்டோம் முன்னாடி. அத்தனை ரிஷிகள் உட்கார்ந்து ஒத்த குரல் ரிஷிகள் ஒருத்தருக்கு அந்த வைபவம் இருக்கிறது. அப்பேற்பட்ட அத்தனை ரிஷிகள் ஒன்று கூடி வேதத்தை அவ உச்சாரம் பண்றனா எப்படி இருக்கும் அது? அவ 4 வேதங்கள் அந்த ரிஷிகள் எல்லாம் உச்சாரம் பண்ணே இருக்கிறச்சே அவ்வளோ மங்களகரமா இருந்து அவ்வளோ ஆச்சரியமா இருந்தது. சப்த பாபஹர புண்ணியா ரோதசி அன்வநாதயத்தை. ब्राह्मणा भुञ्जते तत्र शतशोतसहस्रजः अन्नकूटाश्च दृश्यन्ते शालायां पर्वतोपमाः. பிராமணர்கள் மற்றும் உண்டான இந்த ஜனங்கள் எல்லாம் வந்து உட்கார்ந்து சாப்பிட்றச்சே அவர்களுக்கு அன்னத்தை படைக்கணுமோ இல்லையோ, என்ன ஒரு சின்ன பாத்திரத்தில் படைக்க முடியும்? அன்னக்கூட்டம் பெரிய மலையாட்டம் கூச்சி வச்சிருக்கான் பிரசாதங்கள் எல்லாம். அந்த மாதிரி அன்னக்கூட்டாச்ச திருஷ்யந்தே சாலாயாம் பர்வதோபமாக. பக்ஷ்யான் போஜ்யான்ச்ச விவிதான் பேயான் खाद्यांच भूरिजः भक्षयन्तोपि सततं न திருப்திம் பிரதிபேதிரே. என்ன ஆச்சரியம்னா இவ எத்தனை சாப்பிட்டாலும் திருப்தி பிறக்க மாட்டேன்றது. இன்னும் கொண்டா அப்படின்றா. அத்தனை படிச்சு அதை சாச்சுட்டே இருக்கா. ரொம்ப ஆச்சரியமா அந்த அன்ன சந்தர்ப்பம் நடந்திருக்காரு. புக்தானாம் போக்ஷமானானாம் புஞ்சதாந்த ஜிதன்மனா பரிச்சரியாம் பிரகுர்வந்தி கந்தர்வா சமலங்கிருதாக. இந்த கந்தர்வர்கள் எல்லாம் வந்து அவர்களுக்கு பாடுறது என்ன ஆடுறது என்ன அந்த காரியங்கள் எல்லாம் பார்த்தார். ஷஷ்டிகோட்டிய சதாராஜன்னு யுவத்திய சுபலக்ஷனாக பபூவ தத்ரவை யக்ஞே விப்ராணம் பரிவேஷகாக. அந்த சுத்தி இருந்து இப்போ கல்யாணங்களில் உள்ள நுழையறச்சு, அந்த சத்திரத்துக்கு உள்ள நுழையறச்சு வாசலில் ஒரு 2 பெண் பிள்ளைகள் நின்றுப்பா. அந்த பன்னீர் தெளிக்கிறது இப்படின்னு வச்சிருப்பா. குங்குமம் மஞ்சள் குங்குமம் கொடுக்கறதுன்னு நல்லா வச்சிருப்பா. இந்த மாதிரி வந்தவாழ்கெல்லாம் பன்னீர் தெளித்து வந்தவாழ்கெல்லாம் நீ நன்னா வந்தியா வாருங்கோ சுவாகத்தம் அப்படின்னெல்லாம் சொல்லி அந்த நல்வருவு எல்லாம் கொடுக்கணுமா இல்லையோ. அதுக்கு இல்லை எத்தனை பேர்னா 60,000 பெண்கள் இருந்தாலும் அது சொல்றது. 60,000 இல்லை 60 கோடி. ஷஷ்டி கோட்டியஸ்ததாராஜன்னு யுவத்திய சுபலக்ஷனாக 60 கோடி பெண் பிள்ளைகள் எல்லாம் இந்த காரியத்தை பார்த்தா அங்கங்கே நின்று யக்ஞசாலையில் நின்று அந்த காரியங்களை பார்த்துருக்கா. பபூ சத்ரவை யக்ஞே விப்ராணம் பரிவேஷகாக தீயதாமன்னம் வாசாம்சி ஆபரணானிச்சா. எனக்கு இன்னும் அன்னம் கொடு, எனக்கு இன்னும் கொஞ்சம் அன்னம் கொடு, எனக்கு இன்னும் துணி கொடு, எனக்கு இன்னும் ஆபரணம் கொடுன்னு அந்த சத்தம் கேட்டுட்டே இருந்தா அந்த யஜ்ஞம் பண்றச்சே. இது சப்தோ மகானாசீது ஜல்பதாம் திரிதிபகுசாம். அவன் தேவதைகள் எல்லாம் ஓடிட்டு இருக்காள் இல்லையோ. இவளுக்கு இன்னும் இந்த அன்னம் கொடுக்கல இங்க கொண்டா அப்படின்னு இவன் சொல்றான். அவனுக்கு இன்னும் இந்த வேஷ்டி கொடுக்கலப்பா வேஷ்டி கொண்டான்னு அவன் சொல்றான். இந்த மாதிரி அந்த சத்தம் காதில் ஒழிஞ்சுட்டே இருந்தது. தத்ரேந்திராத்யா சுரகணாக பரமானந்த நிர்பராக பரிக்ராமந்தி சர்வேஷு காரியேஷு விசேஷத்தா. இந்த மாதிரி தேவதைகள் எல்லாரும் இந்திராதி எத்தனை தேவதைகள் எல்லாம் வந்திருந்தாலும் எல்லாரும் அவ்வளோ ஆனந்தமா தன் வீட்டு கல்யாணன்ற மாதிரி எல்லாரும் ஓடி ஓடி காரியம் பார்த்துருக்கா. தேசான் ஸ்திரியோபி சம்சிருஷ்டாக சர்வாலங்கார சோபிதாக. இப்போதான் கேள்வி வந்தது, சுவாமி தேவதைகள்னு மட்டும் சொன்னோமே அவர்களுடைய மனைவிகள் என்ன ஆனா? அவெல்லாம் வீட்டில் உட்காந்துருந்தாளா? இல்லை அவளும் வந்து கருந்துண்டா அப்படின்னு காட்டுற. தேசான் ஸ்ரீயோபி சம்சிருஷ்டாக சர்வாலங்கார சோபிதாக. அவளும் எல்லாம் நன்னா அலங்காரங்கள் எல்லாம் பண்ணி வந்துட்டா. ஸ்திரீகளை சொல்றச்சவே அன்னைக்கே சொல்லி வச்சிருக்கா அலங்காரங்களோட வந்திருக்கான்னு. இல்லை நான் தப்பா சொல்லலை. அது ஒரு லட்சணமா சொல்லப்பட்டிருக்கிறது. சமிகள் கணவன்மார்களோட இவர் வந்து அன்வைக்கிற காலத்துல அலங்காரங்களோட வந்து அன்வைச்சாதான் அவளுக்கு ஸ்வரூபனிக்கும் கணவனுக்கும் ஸ்வரூபனிக்கும்னு தெளிவா சொல்றான். ஆனபடியால அதை காட்டுறது. எல்லாரும் அலங்காரங்கள் எல்லாம் பண்ணி வந்து நின்னுட்டா. இந்திராணியா சகிதாசர்வா பூஜையந்தி திஜஸ்திரியா. இந்த தேவதைகள் எல்லாம் ஒரு பக்கத்துல ஓடிட்டு இருக்கா. அவர்களுடைய மனைவிகள் எல்லாம் ஒரு குரூப், அவெல்லாம் ஒரு கூட்டம். இங்க இந்திராணின்னா இந்திரனுடைய மனைவி, அவள் மற்றும் உண்டான தேவதைகளுடைய மனைவிகள், இவாளெல்லாம் ஒரு கூட்டம். இவாளெல்லாம் ஸ்திரீகளை பார்க்க ஆரம்பிச்சுட்டா. அவர்களை பார்த்துக்கிறது இவாளெல்லாம் நின்னுட்டா. தான் திருஷ்டுவா தத்திர சம்சிருஷ்டான் தேவான் இந்திரபுரோகமானே சந்தப்த ஹிருதயா சர்வே சந்திருப்த ஹிருதயா சர்வே பபூவூர் அசுரஸ்ததா. இந்த மாதிரி நல்லா ஜெயன்னு இருந்த அந்த யஜ்ஞசாலையில எல்லா காரியங்களும் நல்லா ஓடிட்டு இருக்கிறச்சே அப்படின்றச்சே ஒரு ஆபத்து வந்ததுன்னு தெரியுது இல்லையோ. என்னன்னா இந்த தானவர்கள் ராட்சசர்கள் எல்லாம் இருக்காள் இல்லையோ, அவெல்லாம் பார்த்தா வயிறு அப்படியே பகுபகுன்னு எரியுது. என்னமா ஓடுறா, என்னமா காரியம் பார்க்குறா, நாம எல்லாம் இப்படி வெட்டியா உட்காந்துருக்கோமே அப்படின்னு தோணிப்படுத்த வாழ்க்கை. அதை காட்டுறா. தான் திருஷ்டுவா தத்திர சந்தப்தான் தேவான் சம்சிருஷ்டான் தேவான் அக்னிபுரோகவான் சந்தப்த ஹிருதயா சர்வே. எல்லாருக்கும் வைத்தறிச்சல் அப்படி கொட்ட ஆரம்பிச்சுட்டா. சந்தப்த ஹிருதயா சர்வே பபூர் அசுராஸ்ததா. காலநேமிர் விப்ரசித்தி பாணசம்பரேவச்ச ஹயக்ரீவோ முரசங்கோ மணிமான் நிஷட்டோமய. இந்த மாதிரி
எத்தனை பேர் அசுரர்களோ அவர்களெல்லாம், அதாவது 8 பேர் அவர்கள சச்சிவர்கள்னு முன்னாடி பார்த்தது ஞாபகம் படுத்திக்கணும். இந்த ஹிரண்யகசிபுவுக்கு இவர்களெல்லாம் மந்திரிகளாக இருந்திருக்கா ஒரு காலத்தில். அவ எல்லாம் பார்த்து எல்லாருக்கும் வைத்தறிச்சல், ஐயோ இப்படி இருக்காளே அப்படின்னு. ஏத்தே சான்யேச்ச தைத்தேயா யஜ்ஞம் திரஷ்டும் உபாகதாக ஆனபடியாலே சரி என்னதான் பண்ணுறான் பார்ப்போன்னு வந்தாளாம். வைத்தறிச்சல் கொட்டுறதுக்கு அதை பார்த்து வைத்தறிச்சல் கொட்டுறதுக்குன்னே வந்து உட்காந்துருக்காவா எல்லாம் ராட்சசர்கள் எல்லாம். என்ன பண்ணுறா பார்ப்போம், இதை என்ன பண்ணுறா பார்த்து நாம் இன்னும் கொஞ்சம் வைத்தறிச்சல் படுவோம் அப்படின்னு வந்து உட்காந்துருக்கா. ததாஸ்வமேதேன சுபாவனேன யஜ்ஞேன அப்ஜனாபம் எஷ்டும் கில பிராரபத அப்ஜயோனிஹி ஆத்வாதசாகம் துவனுசிருத்த தீக்ஷாம். 12 வருஷ தீட்சையை கொண்டு இந்த மாதிரியாக இந்த சதுர்முக பிரம்மா அந்த எம்பெருமானை குறித்து தீட்சிதனாக இருந்த அந்த யஜ்ஞத்தை பண்ணி நான் எம்பெருமானை சேவிக்கணும் அப்படின்னு தீட்சை கொண்டு இருந்தார் அப்படின்றதோட 10வது அத்தியாயம் முடியறது. இந்த 10வது அத்தியாயத்தில் இந்த யஜ்ஞம் எப்படி ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொன்னார். இது மேலே யஜ்ஞம் எப்படி வளர்ந்தது அப்படின்றதெல்லாம் 11வது அத்தியாயத்தில் ஆரம்பத்திலே காட்டி அந்த யஜ்ஞம் அப்படி வளர்றச்சே எத்தனை தடங்கல்கள் வந்தது, அது எப்படி நீக்கப்பட்டது அப்படின்னு ஒரு அங்கே தான் ஆரம்பிக்கும். இந்த 11வது அத்தியாயத்தில் தான் இந்த திவ்ய தேசங்களுடைய விஷயங்களை ஆரம்பிக்கிறது. ஒரு திவ்ய தேசத்துலையும் பெருமாள் எப்படியெல்லாம் வந்தார் அப்படின்றதெல்லாம் மேலே காட்ட போகிறார். ரொம்ப ஆச்சரியமான கதைகளாக இருக்கும். மேலே எல்லாரும் தப்பாமல் வாங்க, ஒருத்தருக்கு 4 பேர் அழிச்சிருவாங்க. எல்லாரும் பூர்த்தியாக இருந்து கேட்டு அன்வைச்சு பெருமாளை சேவிச்சுட்டு போங்கன்ற பிரார்த்தனையோட நிற்கிற ஸ்ரீமதே ராமானுஜாய்.